தர்மேந்திர பிரதான் அவர்களை பற்றி நான் பேசவில்லை. சேலத்துல 60 சாயப்பட்டறைகள் அமையவிருந்தது. அந்த 60 சாயப்பட்டறைகளும் சேலத்தை சுற்றியுள்ள அந்த கிராம மக்களுக்கு, விவசாய மக்களுக்கு, விவசாய பெருங்குடி மக்களுக்கு, அங்கு வாழ்கின்ற மக்களுக்கு நிலத்தடி நீரை பாழ்படுத்துவது, எண்ணற்ற நோய்களை உண்டாக்கும் அந்த சாயப்பட்டறைகள் அமைத்தால் அது அம்மாபாளையத்துல ஜவுளி பூங்காங்கிற பேர்ல 60 சாயப்பட்டறைகள் அமையவிருந்தது. யார் யாரோ போராடி பார்த்தாங்க, ஒன்னும் பண்ண முடியல. ஆனா எங்கள் அண்ணன் முத்தமிழன் தி. வேல்முருகன் அவர்கள் வந்து அந்த விவசாய பெருங்குடி மக்களுக்காக அந்த சாயப்பட்டறை ஆலைகள் அங்கே வரக்கூடாது என்று போராடினார். இந்த விவசாயிகள் குறை தீர்க்கும் நாளிலே அந்த சேலத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் அரசு ஆணையாக அதிரடி உத்தரவிட்டிருக்கிறார். சேலத்திலே 60 சாயப்பட்டறை கழிவுகள் இந்த ஆலைகள் அமையக்கூடாது என்ற அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த பெருமை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் எங்கள் அண்ணன் முத்தமிழன் தி. வேல்முருகன் அவர்களே சாரும். அதை நான் முதல்ல இங்க பதிவு செய்ய ஆசைப்பட்டேன். இப்ப நம்ம எதுக்காக போராடுறோம், ஏன் போராடுறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது பாத்தீங்களா? ஏன் இந்த நீட் தேர்வு நம்ம வேண்டாம்னு சொல்றோம்? இந்த நீட் தேர்வால நமக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்தா இது இப்ப இல்லை, எப்ப பல வருடங்களுக்கு முன்பாக நாம முன்னாடி போகணும். நாங்கள் இந்த கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட எங்களுடைய தோழர் தமிழரசன் அவர்கள் ஒரு அறிக்கையில சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மீள் சுருட்டின் அறிக்கையில, அந்த அறிக்கையில அவங்க மிக விளக்கமாக எழுதியிருக்கிறாங்க. அந்த விளக்கத்துல என்ன சொல்றாங்கன்னா, இது இந்தியாங்கிறது தேசிய இனங்களின் சிறைக்கூடம் என்கிறார். இந்த இந்தியா தேசிய இனங்களின் சிறைக்கூடம், அதாவது சேரிகள், பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களை ஒன்றிணைத்த ஒரு கூட்டமைப்பு தான் இந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை அவருடைய அறிக்கையில சொல்றார். ஆரம்ப காலகட்டத்தில இருந்து நம்முடைய இந்தியாவில் இருந்து இந்த தமிழ்நாடு உடையாமல் பாதுகாப்பதில் மிக குறியாக, மிக ஆர்வமாக, தெல்ல தெளிவாக அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் உடஞ்சா என்னாகும்? அவர்கள் கட்டி வைத்திருக்கின்ற அந்த ஒரு கட்டமைப்பு, அவர்கள் நம் மத்தியில் திணித்திருக்கின்ற அவர்களுடைய பழங்கால புராண கதைகள் முதற்கொண்டு அவர்கள் நம்மிடையே திணித்த அத்தனை கட்டமைப்புகளும் சுள்ளி சுள்ளியாக, சுக்கு நூறாக இங்கே சிதறி போய்விடும். அப்ப நம்மள அடிமையா வைத்திருக்க வேண்டும். அப்படி வைத்திருந்த காரணம் அப்படி என்னன்னா, நமக்கு கல்விங்கிற ஒண்ணே இருக்கவே கூடாது. இந்த கல்விங்கிற ஒன்றை நாம் பெற்று, நாம் சுய அறிவோடும், நாம் சுய சிந்தனையோடும் நாம் தெளிவாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டால், கேள்வி கேட்கின்ற ஒரு இடத்துல நீங்க இருப்பீங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்றதுக்கு அங்க ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அங்க இல்ல. ஏன்னா நமக்கு கட்டி வைத்திருக்கின்ற கட்டமைப்புகள் அனைத்தும் எப்படியாப்பட்ட கட்டமைப்புகள் என்றால் பொய்யே, புரட்டு, இதை வைத்துதான் நாம் கல்வியை பெறக்கூடாது என்று ஒரு பார்ப்பனிய கட்டமைப்புக்குள் நம்முடைய தமிழ்நாட்டை வைத்திருந்தார்கள். ஆதலால் தான் நாம் கல்வி பெறக்கூடாது என்று எண்ணி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நுழைவுத் தேர்வை வைத்து அவங்க வரக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப சாமர்த்தியமா, அழகா, தெள்ள தெளிவாக இன்று வரை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். என்னுடைய கல்வி உரிமையை நான் தான் தீர்மானிக்க வேண்டும். என்னுடைய உரிமையை நான் தான் தீர்மானிக்க வேண்டும். அதை நான் யாரிடமும் கேட்டு பெற கூடாது. கண்டிப்பாக இதை தீர்மானிப்பதற்கு இந்த மத்திய அரசியார் நாம இந்த கல்விக் கொள்கையே எங்களுக்கு வேண்டாம், இந்த கல்விக் கொள்கையே மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். இப்ப ஒண்ணும் இல்ல,
இல்லைங்க, எனக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருக்குது. எனது மகனை நான் ஒரு மருத்துவர் ஆக்க வேண்டும் என்ற ஒரு கனவு எனக்குள் இருந்திருக்கலாம். எனக்குள் இருப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? எனக்குள் அந்த மருத்துவ கனவு எழுவதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? நான் சிறு வயதிலிருந்து நான் மிகவும் பொருளாதார பின்னணியில் தாழ்த்தப்பட்டு நான் இந்த சமுதாயத்தின் பார்வையில் எப்படி மிக வேதனைப்பட்டு வெளியேறிய ஒரு பெண்ணாக இருந்திருக்கலாம். எனக்கு சரியான மருத்துவம், எனது தாய் தந்தையருக்கு சரியான மருத்துவம், சமமான மருத்துவம் கிடைக்க பெறாமல் இருந்திருக்கலாம். நான் ஒரு ஏழை பெண்மணியாக இருந்ததன் காரணத்தினால் நான் படுகின்ற துன்பங்களை, எனது நோய்களை நான் வெளியில் கூட சொல்ல முடியாமல் எனக்குள்ளே அழுது நான் புலம்பிக் கொண்டு பக்கத்துல இருக்கிற மருந்து கடைக்கு போய் சும்மா ஒரு 10 ரூபாய் 30 ரூபாய்க்கு மாத்திரையை போட்டு சமாளித்துக் கொண்டு வாழ்கின்ற பெண்ணாக நான் இருந்திருக்க கூடும். அதனால் எனது பிள்ளையை நான் மருத்துவராக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கனவு எனக்குள் எழுந்திருக்க வேண்டும். அந்த கனவு எப்படியாப்பட்ட கனவாக இருந்திருக்க கூடும் என்றால், கண்ணே, என் அமுதே, அப்பா ராசா, நீ எப்படியாவது படிச்சுக்க, நான் படிக்க முடியல, என் ஆயியப்ப படிக்க முடியல, என் ஆயியப்ப படிக்காத படிப்ப, நான் படிக்காத படிப்ப நீ படிச்சிரு கண்ணு, நீ கவலைப்படாத, நான் அண்டா வைக்கிறனும் குண்டா வைக்கிறனும் கவலைப்படாத, நான் எனது காணியை அடகு வைக்கிறனும், எனது நகையை அடகு வைக்கிறனும், நான் விவசாய நிலத்தை அடகு வைக்கிறனும், நான் எனது வீட்டை அடகு வைக்கிறனும், நீ கவலைப்படாத, நான் எத்தனை பேர்கிட்ட பிச்சை எடுக்கிறனோ, எந்தெந்த வீட்டுல போய் நான் பாத்திரம் தேய்ச்சி கழுவுறனோ, நீ கவலைப்படாத, உனது குறிக்கோள் ஒன்றாக இருக்க வேண்டும், அது உனது கல்வியாக இருக்க வேண்டும், அது மருத்துவ கனவாக இருக்க வேண்டும். அந்த மருத்துவராகி நீ வாழ்நாள் முழுவதும் எனது மக்களுக்கு, இல்லாத மக்களுக்கு நீ சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கனவை யாருக்கு விதைக்கிறேன்? எனது பிள்ளைகளுக்கு விதைக்கிறேன். அந்த பிள்ளைகள் எப்படி வளர்றாங்க? என்னுடைய கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சு பார்த்து, அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, என் அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறான், எப்படியாவது நான் படிச்சு முன்னேறி நான் ஒரு மருத்துவராக வேண்டும். யார் யாரெல்லாம் எனது தாயை இகழ்ந்து பேசினார்களோ, யார் யாரெல்லாம் எனது தகப்பனை தூற்றினார்களோ, அவர்களுக்கு முன்னிலையில் நான் ஒரு மருத்துவராகி எனது தாய் தந்தையரை நான் பெருமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கனவோடு எனது பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய பிள்ளைகளின் அந்த போராட்டத்தை, அந்த மாபெரும் கனவை சிதைக்கின்ற வேலையை தான் இந்த மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அந்த நீட் தேர்வு யாரா வேணாலும் கொண்டு வந்திருக்கட்டுங்க, அது இப்போதைக்கு நாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் அல்ல, யாரும் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த பொழுதும் இது போராடி அது 6 வருட காலமாக தடை செய்யப்பட்டிருந்தது.